புத்தம் புதுசா அப்படியே நம்ம தோட்டத்திலிருந்து ஒரு ஆர்கானிக்கா விளைஞ்ச காய்கறி, இந்த பூசணிக்காய பறிச்சுட்டு வந்து, அத வெட்டி பார்க்கும்போது, உள்ள எப்படி இருக்கு பாருங்க. எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா, எவ்ளோ ஜூஸியா, எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம தோட்டத்தில இந்த முள்ளுக்காக தான் எனக்கு வீட்ல அந்த கால்ல போட்டுக்க அந்த பூட்டு வாங்கி குடுத்தாரு. அந்த பூட்ட போட்டுட்டு, சரி நம்ம முதல்ல போயிட்டு, அந்த பூசணிக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்து அத பறிச்சுட்டு வரலான்னு தான் வந்திருக்கேன் நானு. இங்க பாருங்க, பூசணிக்காய் நல்லா விளைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இந்த மாரி பிஞ்சு மாதிரி இருந்ததுங்க. நெறைய இருந்தது. ஆனா, இப்போ காணோம். நெறைய கொட்டி போயிட்டுருக்கு. இந்த ஒரு பூசணிக்காய் தான் எனக்கு நல்லா விளைஞ்சிருந்தது. நான் நெனச்சேன் ஒரு 4, 5 காய் இருக்கும் தோட்டத்தில அப்படின்னு நெனச்சேன். ஆனா, அங்க இந்த ஒண்ணு மட்டும் தான் இருந்தது பெருசா வந்து. மத்ததெல்லாம் கொட்டி போயிட்டு இருந்தது. சரி இதையே அறுத்து எடுத்துன்னு போயிட்டு, இன்னைக்கு சமைச்சு விடலான்னு முடிவு பண்ணினேன். ஆ இப்ப பாருங்களேன், அந்த பூசணிக்காய் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு 2, 3 வீக்ஸ் முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா? ஒரு ஆட்டுக்காரர் இருக்கிற மாதிரி. அந்த நேரத்திலேயே நான் வந்து இத எடுத்துட்டு வரலான்னு நெனச்சேன். பட் அப்ப வந்து பிஞ்சா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதனால நான் அது சரி வளரட்டும். எவ்வளோ பெருசா தான் வளரட்டும். வளர்ந்த பிறகு நம்ப பறிச்சு சமைச்சுக்கலாம் அப்படின்னுட்டு அத விட்டு வச்சேன். இப்போ நல்லா அந்த வரி வரியெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க. நான் வீட்ல வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் துவரம் பருப்பும், கொஞ்சம் பச்சரிசியும், ஒரு 2, 3 வரமிளகாயும், ஆ கொஞ்சம் தேங்காவும் போட்டு ஊற வச்சுட்டு வந்திருந்தேன். அதை அரைச்சு எடுத்துட்டேன். இது பாருங்க, அந்த பீசஸ்லாம் சின்ன சின்னதா கட் பண்ண எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இப்போ அதான் கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டு வெங்காயத்த வதக்கிட்டு, அ கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டு, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்குற மாரி பண்ணிட்டு, அது கூடவே கொஞ்சம் தக்காளியும், ஒரு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு, நல்லா வதங்குற மாரி பண்ணிட்டு ஆ கொஞ்சமா லைட்டா அதில வந்து உப்பு போட்டுடணும். அப்பதான் சீக்கிரம் வதங்கும் அந்த தக்காளி. இதுக்கு தனியா மிளகாத்தூளெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெட்டி வச்ச காயெல்லாம் பூசணிக்காயெல்லாம் அதில போட்டுட்டு, அந்த வெங்காயம், தக்காளி வதக்கல்ல போட்டு, நல்லா பெரட்டி பெரட்டி நம்ம எடுக்கணும். அது வேகணும். காய் வேகுற வரைக்கும் நம்ம அத கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுக்கணும். அது வேகறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? இதில பாருங்க எனக்கு வந்து அந்த பாத்திரம் பத்தலன்றதுக்காக, நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில மாத்திட்டேன். காய் வந்து என் வீட்ல டாக்டர் நான் நெறைய சாப்பிடுவேன். ஆர்கானிக் காய் நெறைய போடுங்க அப்டின்ட்டாங்க. அவங்க தான் கட் பண்ணி குடுத்தாங்க. அதனால வந்து எனக்கு பெரிய பாத்திரத்தில மாத்த வேண்டியதாயிடுச்சு. அந்த அரைச்சு வச்சிருந்ததையும் நல்லா வதக்கிட்டு, அது கூடவே நம்ம இத ஊத்திக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்கா வரும் குழம்பு. பருப்பும் தேங்காயும் இருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா குடுக்கும். சில பேர் பருப்பு இல்லாம சும்மாவே பண்ணுவாங்க. காய் வேக வச்சு, வெறும் தயிர மட்டும் இது பண்ணி மோராக்கி போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் துவரம் பருப்பும், பச்சரிசியும் சேர்த்து தான் பண்ணுவேன். அப்பதான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா வரும். கொஞ்சம் திக்கா வரும். இல்லாட்டா ரொம்ப தண்ணியா மோர்லயே காய் போட்டு எடுத்தா மாரி இருக்கும். இது மோர் குழம்பு மாதிரி இருக்கும் இது. இங்க பாருங்க. அதில கொஞ்சம் விட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா வந்து அந்த பருப்பு வந்து கொதிச்சு வரும்போது கொஞ்சம் திக்கா வரும். திக்கா வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு அடி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அது கொதிச்சு வரும்போது அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். அதுக்காக கொஞ்சம் லைட்டா தண்ணி ஆட் பண்ண தான் வேணும். செஞ்சு முடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இறக்கறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் போட்டு கண்டிப்பா இறக்கணும். மோர் போடுறதுக்கு முன்னாடியே பெருங்காயத்தூள் போட்டுடணும். அதுக்கப்புறம் மோர் கொஞ்சம் சும்மா சிலுப்பி போட்டா போதும். ரொம்பவும் தண்ணியா அடிச்சு போடணும்னு அவசியம் இல்ல. இந்த குழம்புல ஊத்துனாலே அந்த இதுவாயிடும். பாருங்க, பூசணிக்காய்லாம் எப்படி வெந்து நல்லா நிறம் மாறி இருக்கு பாருங்க. சூப்பரா வாசனை அப்படியே கம கம கமன்னு கமக்குது. இது நான் பறிச்சு எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு அத. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இந்த பூசணிக்காய் வந்து நம்மளுக்கு வந்து நெறைய பிஞ்செல்லாம் கொட்டி போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாரி கொட்டி போகாம நம்மளுக்கு காய் வரணும், காய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ப அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும். என்ன மெனக்கெடணும்னா, பூக்கள்ல வந்து ஆண் பூ, பெண் பூன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து அந்த பூங்கலாம் அப்படியே திறந்திருக்கும். திறந்திருக்கிறனால இத இந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்ன பண்ணணும் நம்ப, ஆண் பூவ எடுத்து அந்த பெண் பூ அந்த ஆண் பூ வந்து அப்படி மஞ்சளா நீட்டிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் ஆண் பூ. அத எடுத்துட்டு வந்து பெண் பூவுல வந்து அதோட சூல்ல வந்து நம்ம வந்து பாலினேஷன் பண்ணி விடணும். பாலினேஷன் பண்ணி விடும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடந்த பிறகு அந்த பிஞ்சுகள் வந்து கொட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அததான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்தது எனக்கு இது ஒண்ணு மட்டும் தானே தோட்டத்துல இருந்தது. இந்த பூசணிக்காய். அடுத்து எனக்கு இன்னும் நெறைய பூசணிக்காய் வேணும் அப்படின்றதுனால அது பண்ணியிருக்கேன். இதே பூசணிக்காய் தான் பிஞ்சா இருக்கும்போது இந்த சைஸ்லயே அறுத்து கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
பட் எனக்கு சரி பெருசாவே விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத விட்டு அறுத்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஒரு மாரி